Hello my dear children, happy morning. A warm welcome to Sheba Group of Schools online class. Hope that you are all fit and fine at your home. Let's see the class children. Okay children, today I am going to take a subject science and the class 5th standard and the lesson name plants. Plants means chedigal. Okay children, introduction. Plants are useful to us in number of ways. Plants produce their own food. At the same time, they are used as food by men and animals. Plants are not only used as food but also as medicine. Almost all parts of the plants are useful to us. Plants தான் என்ன பண்ணுதுமா useful number of plants giving the number of useful to us. Okay, அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் ப்ரொடியூஸ் பண்ணுது. plants வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, அதோட ஃபுட்டை வந்து அதுவே என்ன பண்ணிக்குது ப்ரொடியூஸ் பண்ணுது. அட் த சேம் டைம் அது வந்து நமக்கும் என்ன பண்ணுது ஃபுட்டை ப்ரொவைட் பண்ணுது. இட் இஸ் நாட் ஒன்லி கிவ் அ ஃபுட், என்ன பண்ணுது மெடிசனும் நமக்கு அது தருது. ஓகே சில்ட்ரன், ஆல்மோஸ்ட் இந்த பிளான்ஸில் இருக்க எல்லா பார்ட்ஸுமே நம்ம என்ன பண்ணிக்கிறோம் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே சில்ட்ரன், ஆஸ் அ நேச்சுரல் ரிசோர்ஸ் தே ஆர் பியூட்டிஃபுல் அண்ட் ப்ளீஸிங் டு அவர் ஐஸ். நேச்சுரலாக நமக்கு காட் கொடுத்துருக்க கிஃப்ட் தான் இது. எப்படி இருக்குது, ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்குது ஃபார் அவர் ஐஸ். ஓகே, தே ரிலீஸ் ஆக்சிஜன் விச் இஸ் எசென்ஷியல் ஃபார் அவர் சர்வைவல் இன் டு த அட்மாஸ்பியர். நம்ம அட்மாஸ்பியரில் நமக்கு பிளான்ஸ் கிவிங் ஏ ஆக்சிஜன், அப்போ தான் நம்ம சர்வைவ் பண்ண முடியும் இந்த வேர்ல்டில். ஓகே சில்ட்ரன், த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ். ஓகே, பிளான்ஸில் நடக்கக்கூடிய இனப்பெருக்கம். ஓகே, அதுதான் ரீப்ரொடக்ஷன் சொல்கிறாங்க. ஓகே, ரீப்ரொடக்ஷன் இஸ் த ப்ராசஸ் பை விச் new individual of the same species are produced. Both plants and animals reproduce. Okay, எப்படி animals வந்து reproduce பண்ணுது அதே மாதிரி same time plants also reproduce. Okay, ஃப்ளவர்ஸில் வந்து there are 4 types of flowers divide பண்ணியிருக்காங்க. 4 types. First one is sepal, petal, androecium and gynoecium. Flowers is the reproductive part of the plant. Okay, plant வந்து reproduction பண்ணுறதுக்கு flowers யூஸாக இருக்குது. Flowers have 4 important parts. I already told you sepal, petal, androecium and gynoecium. First know about sepal. sepalனா என்னம்மா, it is the outer part of the flower. ஃப்ளவருக்கு அவுட் சைடில் இருக்கும், அதாவது below the flower. Usually it is a small and green color. அது எப்படி இருக்கும், ஸ்மாலாக இருக்கும், green கலரில் இருக்கும். It protects the bud in the early stage. பட்டாக இருக்கும் போது அது என்ன பண்ணுது, ஃப்ளாரை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் பெட்டல். It is often colorful and it attracts the insects. Petals-னா நம்ம இதழ்கள், இது எப்படி இருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதை பார்த்து தான் இன்செக்ட்ஸ்லாம் அதை பார்த்து தான் வரும். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் androecium. Androecium is the male reproductive part of the flower. Androeciumனா மேல். ஓகே, இதான் ரீப்ரொடக்ஷனுக்கு முக்கியமாக இருக்குது. இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்டேமன்ஸ். ஸ்டேமன்ஸை வச்சு கம்போஸ் பண்ணி each stamen consists of stalk called filament and a small bag-like structure called anther at the tip. The pollen grains are produced in the anther within the pollen sac. Okay children, the pollen sac-லேருந்து என்ன பண்ணுற androecium தான் ரீப்ரொடக்ஷனுக்கு யூஸாக இருக்குது. தென் gynoecium is a female part. ஓகே, அது வந்து மேல் பார்ட்னா இது என்னது, ஆட்டோமேட்டிக்காக இது ஃபீமேல் பார்ட். ஓகே சில்ட்ரன், it has 3 parts. இந்த ஃபீமேல் பார்ட்ஸ்லேயும் உள்ளேயும் 3 parts இருக்குது. ஓகே, there are ovary, style and stigma. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் we know about pollination. பாலினேஷன்னா என்ன சில்ட்ரன், மகரந்த சேர்க்கை சொல்லுவாங்க. ஓகே, a transfer of pollen grains from the anther to stigma of a flower is called the pollination. ஓகே, ஆந்தர்லேருந்து ஸ்டிக்மாக்கு போகிறத அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோமா, பாலினேஷன். ஓகே சில்ட்ரன், the transfer of pollen grains from the anther at the same flower is called self pollination. ஓகே, அதே மாதிரி போகிறதுக்கு அந்த எங்கே ஸ்டிக்மாக்கு போகிறது வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், செல்ஃப் பாலினேஷன். The transfer of pollen grains a flower to stigma, the other flower of a different plant, the same species is called a cross pollination. Okay, ஸ்ட்ரெயிட்டாக ஆந்தர்லேருந்து ஸ்டிக்மாக்கு போனால் நம்ம என்னன்னு சொல்கிறோம், செல்ஃப் பாலினேஷன். ஓகே சில்ட்ரன், அப்படி இல்லாமல் the another flower of different plant and the same species is called a cross pollination. ஓகே சில்ட்ரன், ஃபர்ஸ்ட் இந்த பாலினேஷன் எப்படிலாம் நடக்குது பார்க்குறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாலினேஷன் பை விண்டு, காற்றின் மூலமாக என்ன பண்ணுது, பரவுது. ஓகே, the flower is the pollination by wind are mostly small in size, do not have any attractive color. இந்த பாலினேஷன் விண்டில் நடக்கும்போது அது எப்படி இருக்குமா, வெறும் ஸ்மால் சைஸில் தான் இருக்கும், எந்த அட்ராக்டிவான கலர்ஸ்லேயும் இருக்காது. ஒரே ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா கிராஸ்.
கிராஸில் அந்த விண்டில் தான் அந்த கிராஸ் வந்து விண்டு மூலயமா பாலினேஷன் நடக்குது. அண்ட் மைஸ், த அதர் எக்ஸாம்பிள் இஸ் மைஸ். ஓகே சில்ட்ரன். தென் பாலினேஷன் பை வாட்டர். வாட்டர்னா என்னம்மா, காற்றின் மூலம் எப்படி பாலினேஷன் நடக்குது. ஓகே சில்ட்ரன். சாரி சில்ட்ரன், பாலினேஷன் பை வாட்டர் மீன்ஸ் தண்ணி மூலயமா எப்படி பாலினேஷன் நடக்குது. த ஃப்ளவர்ஸ் ஆஃப் வாட்டர் பிளான்ஸ் ஆர் நாட் கலர்ஃபுல் அண்ட் தே ஹாவ் நோ நெக்டார். அதுக்கு என்ன இருக்காது, கலர்ஃபுல்லாகவும் இருக்காது, நெக்டார்ஸும் இருக்காது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரில்லா. அந்த பாலினேஷன் பை வாட்டருக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன சில்ட்ரன், ஹைட்ரில்லான்றது தான் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பாலினேஷன் பை இன்செக்ட்ஸ். ஓகே, இன்செக்ட்ஸ்னால் என்ன சில்ட்ரன், பூச்சிகள் மூலமாக கூட பாலினேஷன் நடக்குது. திஸ் இஸ் த மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் பாலினேஷன் இன் த பிளான்ட்ஸ் லைக் சன்ஃப்ளவர், லேடிஸ் ஃபிங்கர், பிரிஞ்சால் அண்ட் பம்பிங். இந்த மூலயமா பாலினேஷன் தான் மோஸ்ட் ஆஃப் நடக்குது. ஓகே, இன்செக்ட்ஸ் தான் என்ன பண்ணுமா, அதில் இருக்க நெக்டாரை கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் இது பண்ணுது. ஓகே, தட் மீன்ஸ் சம் ஃப்ளவர்ஸ் ஆர் லார்ஜ் இன் சைஸ் அண்ட் தே ஹாவ் ஸ்வீட் ஸ்மெல். சம் ஆஃப் these flowers produce nectar. They attack insects like butterfly and honeybees. Okay, pollination by insects is the most common thing one. Okay children, pollination la 3 types irukku. Pollination by wind, pollination by water, pollination by insects. Okay children, next know about life cycle of a flowering plant. Okay, ஒரு plant flowering plant எப்படி அதோட லைஃப் சைக்கிள் வருது, எதுல இருந்து எந்தெந்த ஸ்டேஜஸ்ல இருந்து வருதுன்னு பார்க்க போறோம். ஓகே சில்ட்ரன், the first main one thing is seed. Okay, seed இருந்தால் தான் ஒரு plant வந்து grow ஆகும். ஃபஸ்ட்டு சீட்லேருந்து யங் பிளான்ட் ஒரு சின்ன பிளான்ட்டாக வரும். அண்ட் தென் யங் பிளான்ட் வந்து ஒரு மெச்சூர் பிளான்ட்டாக க்ரோத் ஆகி அந்த மெச்சூர் பிளான்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ஃப்ளவர் வரும். And then only the fruit will come. Okay children, first seed lende young plant, then mature plant, and then flower lende fruit ah namakku kedaikum. Okay children, let's see the major stages of the flowering plants are the germination of seed, growing, flowering, reproduction, seed formation and seed spreading. Idha nam nadakum major stages. Enna nadakuduma, seed growing, first seed வந்து growth ஆகும். தென் ஃப்ளவர் வரும் நான் சொன்னேன்னா. நெக்ஸ்ட் வந்து ரீப்ரொடக்ஷன், அந்த போலினேஷன் படித்தோமா அது நடக்கும். நெக்ஸ்ட் சீட் ஃபார்மேஷன் அண்ட் சீட் வந்து ஸ்ப்ரெட் ஆகி அகெயின் ஒரு நியூ பிளான்ட் வரும். ஓகே சில்ட்ரன், டிஸ்பர்சல் ஆஃப் சீட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஸ்பர்சல் ஆஃப் சீட்ஸ், அதாவது விதைகள் மூலமாக எப்படி பரவுது, விதைகள் வந்து எதன் மூலமாக பரவி நமக்கு பிளான்ட்ஸ் வருதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் சீட்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் வித் த ஹெல்ப் ஆஃப் ஏஜென்ட்ஸ். ஒரு ஏஜென்ட்ஸ் மூலயமா தான் அது வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. லைக் ஏர், வாட்டர், அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் இஸ் நோன் ஆஸ் டிஸ்பர்சல் ஆஃப் சீட்ஸ். அந்த ஏஜென்ட்ஸ்லாம் யாருன்னா பார்த்தா ஏர், வாட்டர், அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். ஓகே, இதுதான் என்னது டிஸ்பர்சல் ஆஃப் சீட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஓகே, எ சிங்கிள் பிளான்ட் ப்ரொடியூஸ்ட் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் சீட்ஸ். ஒரு சின்ன பிளான்ட் வந்து எவ்வளோ நிறைய நம்பர் ஆஃப் சீட்ஸ் நமக்கு கொடுக்குது. ஓகே, இந்த seedlings would have to complete for space, water, oxygen, minerals and sunlight. ஓகே, அந்த சீட் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு முழுவாக கிடைக்குன்னா நமக்கு அதுக்கு என்னென்னலாம் தேவைமா, வாட்டர், ஆக்சிஜன்ஸ், மினரல்ஸ் அண்ட் சன்லைட். இந்த 4 திங்ஸ் இருந்தால் தான் அந்த சீட் வந்து ஒரு நல்ல ஒரு பிளான்ட்டாக க்ரோத் ஆகும். ஓகே சில்ட்ரன், பட் பை த நேச்சர் த சீட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் of plants are distributed far and wide through various agencies. Okay children, and the dispersal வந்து எதெல்லாம் இப்போ நம்ம நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிஸ்பர்சல் பை விண்ட். விண்டுனா என்னம்மா, காற்றின் மூலமாக எப்படி பரவுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காட்டன் சீடு. அண்ட் தென் டிஸ்பர்சல் பை வாட்டர் மூலமாகவும் என்ன பண்ணுது, விதை மூலம் பரவுது. ஃபார் எக்ஸாம்பிள் லோட்டஸ் அண்ட் கோகோனட். அண்ட் ஆல்சோ டிஸ்பர்சல் பை அனிமல்ஸ் அண்ட் டிஸ்பர்சல் பை பேர்ட்ஸ். இப்போ பேர்ட்ஸ் பார்த்தோன்னா என்ன பண்ணும், சம் பேர்ட்ஸ் ஒரு ஏதாவது கொய்யா பழம், கோவா அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் சாப்பிட்டு என்ன பண்ணும், அந்த விதையை நீமோட இதுவெல்லாம் என்ன பண்ணும் எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது போட்டுரும். அது ஒரு பிளான்ட்டாக என்ன பண்ணுறோம் நமக்கு க்ரோத் ஆகிடும். ஓகே, அப்படியும் டிஸ்பர்சல் நடக்குது. தென் செல்ஃப் டிஸ்பர்சல்ஸ் ஆல்சோ டூயிங். ஓகே சில்ட்ரன், செல்ஃப்லனா என்ன பண்ணுமா, அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா லேடிஸ் ஃபிங்கர். செல்ஃப் டிஸ்பர்சல் மெத்தடுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லேடிஸ் ஃபிங்கர். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் ஜெர்மினேஷன் ஆஃப் சீட். ஓகே, ஜெர்மினேஷன் என்ன சில்ட்ரன், விதைகள் வந்து எப்படி முளைக்குது. ஓகேவா, அந்த ஜெர்மினேஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். த சீட் இஸ் அ ஃபெர்டிலைஸ்டு ஓவியூல். அந்த ஃபீல்டில் வந்து ஃபெர்டிலைசர் ஓவியூல் ஒன்று இருக்குது. ஓகே, இட் கன்சிஸ்ட் ஆஃப் எம்ப்ரியோ, அதாவது கரு சொல்லுவாங்க. ஓகே, அந்த சின்ன கருவிலேருந்து ஃபுட் மெட்டீரியல்ஸ் விச் ஆர் ப்ரொடக்டட் பை த சீட் கோட். அந்த சீடுக்கு மேலே ஒரு கோட் மாதிரி இருக்கும்.
அதாவது மூடி மாதிரி இருக்கும். ஓகே children, during favorable conditions the seed germination and gives rise to a new seedling. okay அதிலிருந்து முளைச்சின அப்புறம் ஒரு நியூ சீடும் நமக்கு வரும். during the early stages of germination the seedlings get the food required for its growth from the cotyledons. after the food stored in the cotyledons has been used up, the seedling gets its food from the soil. the seedling absorb water and nutrition from the soil with the help of roots. ஓகே அந்த சீடுக்கு வந்து என்ன பண்ணும், அப்படியே சீட் போட்டோன்னா உடனே என்ன பண்ணாதுமா, வளராது. ஓகே வி புட் வாட்டர் போட்டோன்னா என்ன பண்ணுமா, அந்த முதல்ல சாயிலும் அதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். அந்த சாயில் வந்து என்ன பண்ணும், அந்த வாட்டரை அப்சர்வ் பண்ணி அந்த சீடுக்கு நல்ல ஒரு நியூட்ரிஷன் மினரல்ஸ் எல்லாம் அதை என்ன பண்ண கொடுக்கும். தென் ஒன்லி த பிளான்ட் வில் க்ரோ வெல். ஓகே சில்ட்ரன், அதுக்கும் அதில் வந்து ஒரு கான்டிலிடன்ஸ் ஒன்று இருக்குது. கான்டிலிடன்ஸ்னால் இலையில் வித்திலைன்னு சொல்லுவாங்க. ஓகே சில்ட்ரன், அந்த வித்திலை இருந்தால் தான் அந்த பிளான்ட் வந்து நல்லா growth ஆகும். have you all clear children? okay children, next one is agriculture. agriculture na enna vivasayam. okay man started practicing agriculture thousands of years back. this was one of the development of civilization. in the modern days agriculture is practiced on a large scale due to the advancement of science and technology. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மேன் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணல, ஃபார் 1000 years பேக் முன்னாடி இருந்தே என்ன பண்ணுறோம், அக்ரிகல்ச்சர் பண்ணுறோம். அதனால தான் நம்ம நாகரிகம் வந்து இன்ன வரைக்கும் நம்ம முன்னோடியாக இருந்துட்டு வளர்ந்துருக்கு. ஓகே சில்ட்ரன், அதில் வந்து இந்த மாடர்ன் டேஸில் இப்போதைக்கு இப்போ பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சரில் நிறைய சயின்ஸ் அட்வான்டேஜஸ் வந்துச்சு. ஸோ அதனால் நமக்கு நிறைய ஃபெர்டிலைசர்ஸ்லாம், கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க, கண்டுபிடிக்க ஆரம்பித்து நம்ம அதெல்லாம் என்ன பண்ணுறோம், இப்போ யூஸ் பண்ணி நம்மளோட அக்ரிகல்ச்சர் லெவலே இப்போ வேறு லெவலில் இருக்குது. ஓகே சில்ட்ரன், இட் இஸ் the major agriculture products. இந்த மேஜர் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் நமக்கு என்னென்னலாம் கிடைக்குதுன்னா, அது வந்து சீரியல்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ். ஓகே இதுதான் நமக்கு மேஜராக நம்ம அக்ரிகல்ச்சரில் நமக்கு தேவை. என்னது, அரிசி, பருப்பு வகைகள், அப்புறம் ஆயிலு, தென் வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ். இதுதான் நம்ம மெயின் ஃபுட்டாக நம்ம சாப்பிட்றோம். ஓகே சில்ட்ரன், அதுதான் நமக்கு மெயினாக அவங்களும் கொடுக்குறாங்க. அந்த அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப மெயின் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா சாயில். ஓகே மண் வளம் நல்லா இருந்தால் தான் அந்த ஒரு ஃபீல்டில் அந்த நல்லா க்ரோத் ஆகும். அப்படி இல்லைன்னா அந்த க்ரோத்தே சரி இருக்காது. ஸோ அந்த மண் வளம் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க, சாயில் இஸ் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ். அந்த சாயிலும் நமக்கு நேச்சராக தான் கிடைக்கிது. ஓகே சில்ட்ரன், இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் அக்ரிகல்ச்சர். அந்த மண் வளம் எதுக்கு, ஒன்லி எசென்ஷியல் ஃபார் அக்ரிகல்ச்சர் தான் நம்ம மண் வளத்தை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் நம்ம மண் வளத்தை அழிக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. இட் சப்போர்ட்ஸ் த க்ரோத் ஆஃப் பிளான்ட்ஸ் பை ஹோல்டிங் த ரூட்ஸ் அண்ட் சப்ளையிங் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ். It is the home for many organisms. Soil is formed by the breaking of rocks by the action of wind, water and climate. The mixture of rock particles of humus is called the soil. The soil is classified on the basis of the proportions of various sizes. அதுதாம்மா சாயில் தான் வந்து ஃபார்மருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சாயில் வந்து என்ன பண்ணும், இட் அப்சர்வ் மினரல்ஸ், நியூட்ரியன்ஸ்லாம் என்ன பண்ணுது, அப்சர்வ் பண்ணி அந்த பிளான்ட்ஸ்க்கு கொடுக்குது. ஓகே அந்த சாயிலில் முக்கியமான 3 சாயில்ஸை இங்கே மிஸ் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒன்று சாண்டி சாயில். ஓகே மணல் நிறைந்த பூமியாக இருக்கணும், அப்போ தான் அந்த இடத்துல நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும். இல்லை மணல் இல்லாமல் சும்மா போய் ஒரு வறண்ட நிலத்தில் நம்ம பண்ணோன்னா அக்ரிகல்ச்சர் அங்கே பண்ணவே முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ இட் கண்டெய்ன்ஸ் கிரேட்டர் ப்ரொபோர்ஷன் ஆஃப் பிக் பார்ட்டிகல்ஸ். ஓகே அது எப்படி இருக்கணும், ரொம்ப பிக் சைஸில் நமக்கு அந்த சாயில் வந்து நமக்கு கிடைக்கணும், நிறைய பார்ட்டிகல்ஸில். ஓகே சில்ட்ரன், ஸோ சாண்டி சாயில் டென் டு பி லைட், வெல் அரேட்டட் அண்ட் ட்ரை. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளே சாயில் அண்ட் லோமி சாயில் எல்லாமே என்னது, களிமண் சொல்லுவாங்க. ஓகே இட் கண்டெய்ன்ஸ் கிரேட்டர் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைன் பார்ட்டிகல்ஸ். இதுவும் நமக்கு ஃபைன் பார்ட்டிகல்ஸாக நமக்கு கிடைக்கணும். அண்ட் சேம் திங் இஸ் த லோமி சாயில். அதுவும் நமக்கு ஃபைன் பார்ட்டிகல்ஸில் கிடைச்சாதான் அந்த ப்ரிப்பரேஷன் கரெக்டாக நடக்கும், இல்லைன்னா அந்த இடத்துல நடக்காது. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஃபார்மர். ஓகே ஃபார்மர்ஸ்க்கு நம்ம தான் எப்படி இருக்கோன்னு தெரியல, ஆனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்க்கலாமாம்மா. insects are generally considered to be harmful. நம்ம இன்செக்ட்ஸ்னால ஜென்ரலாக என்ன சொல்கிறோம், நமக்கு பயம், அது கடிச்சுன்னா நமக்கு உடம்புல இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வந்துடும் அப்படின்னு நம்ம ஹார்ம்ஃபுல்லாக நினைக்கிறோம். பட் மெனி ஆஃப் தேம் ஆர் ஹெல்ப்ஃபுல் டு அஸ் இன் மெனி வேஸ். ஆனால் நமக்கு தெரியாமே இன்செக்ட்ஸ் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. எர்த்வார்ம், ஹனிபீ அண்ட் ட்ராகன் ஃப்ளை ஆர் யூஸ்ஃபுல் டு பிளான்ட்ஸ் அண்ட் ஃபார்மர்ஸ். ஓகே அந்த எர்த்வார்மு, ஹனிபீ, ட்ராகன் ஃப்ளை எப்படி இருக்குமா,
நமக்கு ஹெல்ப் தான் பண்ணுது. ஓகே, அது எந்த வகையில் பண்ணுதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எர்த்வார்ம். எர்த்வார்ம் என்ன பண்ணுது? ஹெல்ப் டு இன்க்ரீஸ் த அமௌண்ட் ஆஃப் ஏர் அண்ட் வாட்டர் தட் கெட்ஸ் இன்டு த சாயில். ஓகே, சாயிலில் இருக்கிற என்ன பண்ணுது? அந்த மண் தோண்டிகிட்டே போகும் பார்க்குறியா? அதை என்ன பண்ணும்? அதில் இருக்க வாட்டர் அமௌண்ட்டெல்லாம் எடுத்து அதை பிரேக் பண்ணி அதில் இருக்க ஆர்கானிசம் மேட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்? லீவ்ஸ் வழியாக எல்லாத்துக்குமே இது ஹெல்ப் பண்ணும். ஓகே சில்ட்ரன், தென் when they eat them they leave behind casting that are the type of fertilizer. அதுவும் ஒரு டைப் ஆஃப் ஃபெர்டிலைசர் தான் சொல்கிறாங்க அது பண்ணுறது. அதை நீ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே சில்ட்ரன், அந்த மண்ணில் என்ன பண்ணும்? அந்த மண்ணை ஃபெர்டிலைஸ் பண்ணிகிட்டே தோண்டிகிட்டே போயிட்டே இருக்கும். ஓகேவா? தென் அதை தான் என்ன சொல்கிறாங்க? வேஸ்டஸ் பை எர்த்வார்ம் இஸ் நோன் ஆஸ் வெர்மி கம்போஸ்ட் சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கு என்னன்னு சொல்கிறாங்க? வெர்மி கம்போஸ்ட். The process of decomposting biodegradable waste by earthworm is known as வெர்மி கம்போஸ்ட். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேம்மா, வெர்மி கம்போஸ்ட்னா மண்புழு உரம். இந்த மண் அந்த மண்புழு அந்த மண்ணை நல்லா தோன்றதுனால தான் நிறைய வாட்டரை சாயிலால் அப்சர்வ் பண்ண முடியுது. நல்ல வாட்டர் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சுன்னா அந்த பிளான்ட்டை ஆட்டோமேட்டிக்காக நல்ல க்ரோத் கிடைக்கும். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் ஹனிபி. ஹனிபி என்ன பண்ணுது? ஹெல்ப்ஃபுல் ஃபார் கிராஸ் பாலினேஷன் இன் ஃப்ளவர்ஸ். ஃப்ளவர்ஸில் நல்ல ஒரு பாலினேஷன், அதாவது பாலினேஷன் என்ன சில்ட்ரன்? இனப்பெருக்கம் நடக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தே ஆர் அட்ராக்டட் பை த கலர் அண்ட் ஸ்மெல் ஆஃப் த ஃப்ளவர். ஹனிபி எதனால் போதுமா? அந்த அந்த ஃப்ளவர்ஸ் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? நல்லா அட்ராக்டாக கலர்ஃபுல்லாக இருக்கனால போய் அது உட்காந்து என்ன பண்ணுது? கிராஸ் பாலினேஷனுக்கு யூஸ் ஆகுது. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் ட்ராகன் ஃப்ளை. ட்ராகன் ஃப்ளை என்ன பண்ணுது? இட் டெஸ்ட்ராய் த எக் அண்ட் லார்வா டு ஹார்ம்ஃபுல் இன்செக்ட்ஸ் அண்ட் மஸ்கிட்டோஸ் அண்ட் ப்ரிவென்ட்ஸ் த ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் டிசீசஸ். ட்ராகன் ஃப்ளை என்ன பண்ணுது? இந்த மஸ்கிட்டோலாம் முட்டைலாம் எக்குனா முட்டை அது போட்டு வச்சுருக்கோம். அதை என்ன பண்ணுறோமா? அதை போய் அந்த லார்வாவெல்லாம் அதை சாப்பிட்டு நமக்கு எந்த விதமான டிசீஸும் ஸ்ப்ரெட் ஆகாமல் ட்ராகன் ஃப்ளை தடுக்குது. டு யூ நோ த ட்ராகன் ஃப்ளை சில்ட்ரன்? ட்ராகன் ஃப்ளைனா என்னம்மா? தட்டாம்பூச்சி சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா தும்பின்னு சொல்லுவாங்க. ஓகே, இட்ஸ் ஆல்சோ ஹெல்ப்ஃபுல் த கிராஸ் ஃபெர்டிலைசேஷன். கிராஸ் ஃபெர்டிலைசேஷனுக்கும் இந்த ட்ராகன் ஃப்ளை என்ன பண்ணுது? யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே சில்ட்ரன். Okay children, now see the book exercise. Fill in the blanks. Spreading of seeds from one place to another is known as dispersal of seeds. The answer is dispersal of seeds. Autochory is known as dash self dispersal. Autochory is known as self dispersal. The seed is a fertilized, answer is ovule. The seed is a fertilized ovule. Paddy grow well in dash soil, clay soil. Paddy grow well in dash soil, clay. Answer is clay. The soil which contains bigger sized particle is sandy soil. The soil which contains bigger sized particle is sandy soil. Okay children, I hope you are all understood this lesson. We will meet in the next class. Thank you. Dear children, happy morning. Welcome to our Sheba group of online class. Now I am going to take Hindi. Yes children, we are going to write the classwork. So get ready with your classwork children. Yes children, now I am going to take class 5 Hindi. Our lesson name is Bagh Tiger. We are going to write the classwork. Children, please write neatly children. So I have to write neatly. Take your eraser with you. When you have a mistake, you can rub with it. Then what is our lesson name? Bagh Tiger. After writing the heading lesson name, you have to draw the line by using scale and pencil. Then first parameter is Shabd or Arth. Shabd or Arth, that is meanings. Shabd, Shaib, Da. Shabd or Arth, that is meanings. So number 1, Jangli Janwar. Jangli Janwar, that is wild animal. Jangli Janwar means wild animal. Jangali, Jangli Janwar, Janavara. Janwar, wild animal. WILD, wild animal. ANIMAL, animal. Jangli Janwar, wild animal. Number 2, Boog. Boog means what? Hunger. பசிக்கோல நமக்கு அதை பசிக்கிறத ஹங்க்ரியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஹிந்தியில் பூக். வைல்ட் அனிமல் யூ நோ, டைகர், லயன் ஆர் ஆல் வைல்ட் அனிமல், தட் இஸ் விச் லீவ் இன் த ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட்டில் காட்டில் இருக்கிறத நம்ம வைல்ட் அனிமல் சொல்லுவோம். ஹிந்தியில் ஜங்லி ஜான்வர், தட் இஸ் வைல்ட் அனிமல். பூக், பூக் மீன்ஸ் ஹங்கர், பசிக்கிறது. ஸோ பூகா, பூக், ஹங்கர், HUNGER, ஹங்கர். நம்பர் 3, பயானக். Bayanaka, Bayanak. Bayanak means terrible.
Terrible. Terrible. Terrible means ரொம்ப பயங்கரம். இப்போ டைகர் எப்படி இருக்கும்? ரொம்ப பயங்கரமான அனிமல். ஸோ அதான் டெரிபிள் சொன்னது. தட் இஸ் ஹிந்தியில் பயானக். பயானக பயானக் டெரிபிள். நம்பர் 4 கஹாவத். க-ஹ-வ-த கஹாவத். க-ஹ இது ஆ இல்லை ஹ. க-ஹ-வ-த கஹாவத். Proverb. P-R-O-V-E-R-B proverb. Again, Roman letter 1, shabd or earth. When you are writing the heading, you have to underline it and then you have to leave one line. You are going to write the meaning. So, number 1, jungly जानवर, wild animal. Boog, anger. Bhayanak, terrible. Kahavat, proverb. Yes, children? Yes, the Roman letter 2, vilom shabd, that is opposite. Vilom shabd enna arthana opposite. The first one is jungly. Jungly opposite paltu. Jungly means wild, paltu means domestic. Tiger wild ன்னு சொல்லணும், jungly ன்னு சொல்லணும். Then cow வந்து paltu சொல்லணும். Because tiger is a wild animal, cow is a domestic animal. Okay, jungly means wild and paltu means domestic. So jungly, jungly opposite paltu. Palatu, paltu. Number 2, bhayanak. Bhayanaka. Bhayanak opposite shant. Sha-in-ta. Shant. That is bhayanak means terrible. ரொம்ப பயமா பயங்கரமா இருக்கும். Then shant means what? ரொம்ப அமைதியா. இப்போ பயானக்ன்றதுக்கு நம்ம டைகர் எக்ஸாம்பிள் சொல்லலாம். டைகர் இஸ் அ பயானக் அனிமல். தென் ஷாந்த்னா நம்ம டீர். இந்த மான் இருக்குல்ல, மான் எப்படிப்பட்ட அனிமல்? ரொம்ப டிமிட் அனிமல், ரொம்ப பயந்த அனிமல். ஸோ பயானக் ஆப்போசிட் ஷாந்த். நம்பர் 3 தேஜ். தேஜ் ஆப்போசிட் தீரே. வாட் இஸ் தேஜ்? தேஜ்னா என்ன? ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறது தான் தேஜ். தென் ஆப்போசிட் தீரே. தீரே மீன்ஸ் ஸ்லோ. தீரே, தீரே. அகைன் நம்பர் 2 விலோம் சப்த், தட் இஸ் ஆப்போசிட். Roman letter 1, jungly opposite paltu. Bhayanak opposite shant. Number 3 tej opposite dheere. Jungly opposite paltu. Jungly opposite paltu. Bhayanak opposite shant. Tej opposite dheere. Then after finishing the second Roman letter, you have to draw a line. Then the third Roman letter is sawal jawab. Sawal means question, then jawab means answer. So sawal jawab, that is question and answer. The first question is बाघ कैसा जानवर है? बाघ कैसा जानवर है? बाघ வந்து that is tiger என்ன animal கேக்குறாங்க? Is a tiger a domestic or wild animal? Yes, it is a wild animal. So बाघ, when you are writing the question answer, you have to keep the finger gap. बाघ कैसा जानवर है? बाघ जंगली जानवर है. बाघ, बाघ जंगली, जंगली, जंगली जानवर, जानवर, जानवर है. बाघ कैसा जानवर है? आंसर बाघ जंगली जानवर है. இந்த கைசாக்கு பதில் நம்ம என்ன எழுத போறோம்? ஜங்கலி எழுத போறோம். ஓகேவா? Children, now the second question, हमारा राष्ट्रीय पशु कौन सा है? हमारा राष्ट्रीय पशु कौन सा है? நம்ம हमारा means நம்மளுடைய, ராஷ்ட்ரிய means national, पशु means animal. Which is our national animal? Tiger. Tiger தான் நம்மளுடைய national animal. So हमारा राष्ट्रीय पशु कौन सा है? Answer हमारा राष्ट्रीय पशु बाघ है. बाघ means tiger. நம்மளுடைய animal எது? national animal. बाघ, tiger. So after writing this question answer, please get the parents and children again. हमारा राष्ट्रीय पशु कौन सा है? हमारा राष्ट्रीय पशु बाघ है. Okay children, after finishing this, get the parents and children. Yes children, I hope you understood how to write the classwork. So children, when you are writing the classwork, please write neatly, and then the most important thing, you have to spell and write. Okay va? சொல்லிக்கிட்டே எழுதுங்க, then you can by got it. அப்பதான் அது வந்து அந்த ஆன்சர் நமக்கு மெமரைஸ் ஆகும். So after finishing your classwork, draw the line, leave line and write, get the parent sign. We will meet in the next class. Thank you children.